அழகான ஸ்லோகங்கள். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दतामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु देव्यासि विशालबुद्धे पुल्लारविन्दाय भद्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रतीपक प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुभे नमः। सर्वोपनिषतो गावा दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधिर्भोक्ता दुःखं गीतामृतमगत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणदडा जयन्द्रदा जला गान्धारनिलोज्ज्वला शल्यक्रावधिकृपेण महनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थाम विकर्णघोरमकरा दुर्योधनावर्धिनी तोतेना खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवगं पाराशर्यवच सरोजममलं गीताण्ड गन्धोद्गणं नानाख्यानककेशरं नरिकदा सम्बोधना बोधितं लोकेशञ्जन षट्पदैरहरहा देवीयमानं मुता भूयात् पारदपङ्कजं कलिमल प्रत्वंसिनश्रयेसे मूकं करो वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमघं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदगं त्वन्वन्ति दिव्यैस्तवै वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ज्ञानावस्थि तत्कथेन मनसा पश्यन्ति यं योगिनः यशान्तं न विदुसुरासुरगणा देवाय तस्मै नमः। श्री कृष्णाय परमात्मने नमः। सायराम। சத்குருநாதருடைய அருளால நாம கீதா சாஸ்திரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய பொருளையும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய பொருளை ஆழ்ந்து கற்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 2வது அத்தியாயம். கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சோகத்தை போக்குவதற்காக ஆத்ம ஞானத்தை பற்றி போதித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஆத்ம ஞானம் அப்படின்னு சொன்னா ஆத்மா இதுதான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றது கிடையாது. எதெல்லாம் அனாத்மா, எதெல்லாம் அழியக்கூடியது அப்படிங்கிறத காட்டுறதன் மூலமாகவும், அழியக்கூடிய பொருள்ல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதன் மூலமாகவும், அப்படிப்பட்ட அழியக்கூடிய பொருளுக்கும் உனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை, நீ அழியாத பரம்பொருள் அப்படின்னு புரிய வைக்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய முக்கியமான வேலையாக இருக்கு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஆத்மா என்ன லட்சணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுண்டா அதனுடைய ஒரு நம்முடைய தன்மை என்னங்கிறது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாதான் நமக்கு இருக்கக்கூடிய சோகத்திற்கும் மோகத்திற்கும், மோகம் அப்படிங்கிறது மயக்கம், நம்ம எதை சரியா திங்க் பண்ணணுமோ அப்படி திங்க் பண்ண முடியாம இருக்கோம் இல்லையா, அது நமக்கு போகணும் அப்படின்னா உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப ஆத்மா அப்படிங்கிறது நம்ம பல வகையான லட்சணங்களை பார்த்து கொண்டே வந்தோம். நித்தியம் அப்படின்னு சொன்னார் முதல்ல சொல்லும் பொழுது, ஆத்மா நித்தியம். அப்ப அனாத்மாங்கிறது எப்படி இருக்குன்னா அனித்தியமா இருக்கு. ஆத்மா அவிகாரமா இருக்கு, எந்த விதமான மாறுதல்களும் இல்லாமல் இருக்கிறது. ஆத்மா அந்த அனாத்மாவினுடைய அந்த அனித்திய தன்மையினால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை
நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய தன்மைகளை எடுத்து சொன்னார். அப்ப என்ன சொன்னார்? நீ அதை பொறுத்துக்கணும், புலம்பாம பொறுத்துக்கணும். அதை நம்ம ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நான் பொறுத்துக்கிறேன், நான் பொறுத்துக்கிறேன், நான் பொறுத்துக்கிறேன், நான் ரொம்ப பொறுமை தெரியுமா, என்னை எப்படி எல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு வச்சுன்னு புலம்ப கூடாது யார்கிட்டயாவது. அதுக்கு பேர் புலம்பல் கிடையாது. என் மைண்ட்லயே நான் பொறுத்துன்னு இருக்கேங்கிறது கூட என் மைண்டுக்கு ஏறக்கூடாது. அது அப்படி இருக்கணும் அந்த மனசு. அந்த எது ஒண்ணுமே நம்மள பாதிக்க கூடாது. தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்தோடும் கூடி வாழ்வார், ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லியிருக்கு கைவல்ய நவநீர். மனசுல எப்ப பார்த்தாலும் இந்த ஆனந்த பிரவாகம் இருந்து கொண்டே இருக்கும். நான் ஆத்மா, நான் பரம்பொருள் அப்படிங்கிற சிந்தனையில அப்படியே நிறைஞ்சு இருக்கிற போது இந்த உலகத்து இருமைகள் நம்மை தாக்காதுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களும் அவர் சொல்லி கொடுக்கிறார் அவனுக்கு. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் சொன்னார், அந்த தீரனுக்கு, அந்த பொறுமைங்கிறது இருக்கிறவனுக்கு அமிர்தத்துவம் சித்திக்கும். அதாவது அழியாத பேரறிவாக பேரருளாக அவனே இருப்பான் அப்படிங்கிறத அவனுக்கு எப்ப வரும் அப்படின்னா, எப்ப அவன் அசைக்கவே முடியாதோ அவனை, இந்த இருமைகள் அசைக்கவே முடியாதோ, சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பாக்குறானோ, சிரிக்கிறதும் ரொம்ப ஆகாகம் கொண்டாடுறது கிடையாது, ரொம்ப துக்கத்துல மூழ்கி போறது கிடையாது, தீரனாக இருக்கிறான், அறிவோட இருக்கிறான், விவேகியாக இருக்கிறான். எத்தனை வார்த்தைகள் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ஆத்மாவுடைய லட்சணமாக சத்தியம் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன. சத்தியம் அப்படின்னா அது இருப்பாக இருக்கிறது. இருப்பது எல்லாம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருப்பது எல்லாம் அனாத்மா, இருப்பு மட்டும்தான் சத்தியம். இருப்பது எதுவுமே நித்தியமாக இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கிற விஷயங்கள்னா நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணுமா? எத்தனையோ விஷயங்களை நம்ம சின்ன வயசுல இருந்து போட்டு ஃப்ராக்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிற பொருள் வரைக்கும் எதுவுமே அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது. இந்த சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல் அப்படின்னு ராமனை இது பண்ணியிருப்பார், உவமை சொல்லியிருப்பார் கம்பன் ஒரு இடத்துல. சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை, சித்திரத்துல மட்டும்தான் அந்த தாமரையானது வாடாமல் வதங்காமல் எப்படி தீட்டப்பட்டதோ அப்படியே இருக்கும். அது கூட உவமையில அது ஒருவேளை நாளடைவில் அது கலர் போனாலும் போகலாம். ஆனா ராமனுடைய முகம் வாடவே வாடாது. அந்த மாதிரி மாற்றமே இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய பொருட்கள்ல கிடையவே கிடையாது. அதனால இருப்பு என்பதற்கு இன்மையை சொல்ல முடியாது. இருக்கிறது ஆத்மா மட்டும்தான், அது ஒரு நாளும் இல்லாமல் போவதில்லை. இந்த இருக்கிறது மாதிரி தெரியறதே அது எதுக்குமே இருப்புங்கிறது கிடையாது. உண்மையான இருப்பு என்பது கிடையாது. எல்லாம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி. டிரான்சாக்சன் போது நம்ம விவகாரம் பண்ணும் போது இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி உள்ள போய் பார்த்தாச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுல அது இல்லாமையே போயிடுறது. ஏன்னா அதனுடைய காரணம் நான் சொன்னேன், 2-3 வகையா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனுடைய காரணம்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த காரணத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிற போது அதுல ஒண்ணும் இல்ல. அந்த என்ன பாக்குறோமோ அது ஆக்சுவலா இல்லாம போயிடுது. அப்ப எதுவுமே ஆக்சுவலா ரியாலிட்டிங்கிறது அதுக்கு கிடையவே கிடையாது. இதுதான் அங்க நாசத்தோ வித்தியதே பாவோ நான் பாவோ வித்தியதே சதக. இதை யார் தெரிஞ்சுக்கிறான்னா நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவா தத்துவதர்ஷிகி. உள்ளதை உள்ளவாறு அறிந்தவர்கள் யாரோ அவர்கள் இதை நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். இந்த இருப்பு இருக்கே இது அழியாது, அவிநாசி, அழியவே அழியாது. ஏன் என்று சொன்னால் இது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறதுனால இதற்கு அழிவு என்பதே கிடையாது. இதுதான் இருக்கிறது, இதுதான் எல்லாவற்றையும் வியாபித்து கொண்டிருக்கிறது. ஸ்கிரீன் உதாரணம் பார்த்தோம். ஸ்கிரீன்ல தான் எல்லாமே இருக்கு. ஆனா ஸ்கிரீனுக்கு ஒரு இதுவும் அஃபெக்ட் ஆகிறதே கிடையாது. எந்த ஒரு சேஞ்சும் ஸ்கிரீன்ல ஆகிறது கிடையாது. நம்ம பார்க்கிற காட்சிகள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால இந்த இருப்பு என்பது ஒரு நாளும் அழியக்கூடியதாக இருக்கவே இல்லை. அதனாலதான் அவிநாசி அப்படின்னு அதுக்கு ஒரு லட்சணம் சொன்னார். அவிநாசின்னா அழிவு அற்றது. அதை அழிகிறது என்று அதை அழிகிறது என்று தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதுக்காக தான் அதை சொல்றார். இந்த ஆத்மா என்பதற்கு அழிவு என்பதே கிடையாது. யாரும் அதனை அழிக்கவும் முடியாது. ஏன்னா அழிக்கிறதுக்கு அது ஏதாவது ஒரு ஃபார்மோ நேமோ ஃபார்ம் எடுத்துட்டு வரணும்ல. ஒரு விஷயத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும். ஃபார்மே கிடையாது. ஃபார்ம் இல்லாததை எப்படி நம்ம அழிக்கிறது? அது அரூபமாக இருக்கிறது. அதுக்கு ரூபம் என்பதை கற்பிக்கவே முடியாது. ஏனென்றால் அது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. ஸ்பேஸுக்கு என்ன ஃபார்ம் கொடுக்கலாம்? ஒரு ஃபார்மும் கொடுக்க முடியாது. ஸ்பேஸ், ஆகாசம் அப்படின்னா
கழுத்தை நிமிண்டி கழுத்து ஒடிகிற அளவுக்கு பார்த்தா அப்ப கண்ணுக்கு எவ்வளவு தெரியறதோ அவ்வளவுதான் ஆகாசம் தெரியும். ஆனா அவ்வளவுதானே ஆகாசம்? எனக்கு மட்டும்தான் ஆகாசம் இருக்கா? அமெரிக்கால இருக்கிறவனுக்கு ஆகாசம் இல்லையா? அது அமெரிக்க ஆகாசமா? கிடையாதே. ஒரே ஆகாசம் தானே. அது மாதிரிதான் ஆத்மா என்பது சர்வத்திர எல்லா இடங்களிலும் ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னா இருக்கிறதுனால ஏக்கம் பார்த்தோம், அத்வைத்தம்னு பார்த்தோம். ஆத்மாவினுடைய லட்சணங்கள் ஒன்னொன்னா பார்த்துன்னு வந்தோம். லாஸ்டா என்ன பார்த்தோம்? 18வதுல அந்தவந்த இமே தேகாக. டக்குன்னு மாறி இந்த தேகத்தை பத்தி சொல்ற. தேகம் எப்படி இருக்கு? அந்தவந்தமா இருக்கு. அந்தவந்தம்னா என்ன? முடிவுக்கு உட்பட்டது. கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கும் இது. நீ எப்படிலாம் இதை நீ ரொம்ப 120 முழு நிறைவு ஆண்டுகள் வாழ்ந்தவர்னு சொன்னா கூட அதுக்கு அவ்வளவுதான். 120 வருஷம் வேணா வாழ்ந்திருக்கலாம். அப்ப கூட அதுல எத்தனை மாற்றங்கள் நம்ம நிறைய அதுல சிந்தனை பண்ணியிருக்கோம். நித்தியம் அப்படிங்கிறது என்ன, அவிநாசம் அப்படிங்கிறது என்ன, அப்புறம் முக்கியமான இன்னொரு இது சொன்னார், அப்பிரமேயம் அப்படின்னு. அறியப்படு பொருளாக ஆத்மா ஒரு நாளும் ஆக முடியாது அப்படின்னு. இப்போ அறியணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை அறியணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன வேணும்? அந்த பொருள் வேணும். முதல்ல அறியப்படு பொருள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். அப்புறம் அறிபவன்னு நான் ஒருத்தன் இருக்கணும். அதை அறியறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கணும். அப்புறம் என்னுடைய அறிவு கருவின்னு ஒண்ணு இருக்கணும். ஏதோ ஒரு கருவி, கண்ணோ காதோ மூக்கோ ஏதோ ஒரு கருவி எனக்கு வேணும் அந்த அறியப்படு பொருளை அறிவதற்கு. இதற்கு பெயர் திரிபுடி அப்படின்னு பேர். த்ரீ டைமென்ஷன்ஸ்னு சொல்லிக்கலாம். 3 டைமென்ஷன்ஸ் வேணும்னா என்னென்ன வேணும்? முதல்ல அறிபவன் வேணும். ஃபர்ஸ்ட் பர்சன் வேணும். அறிபவன் ஒருத்தன் வேணும். அப்புறம் அறியப்படு பொருள் வேணும். அப்புறம் அறிவு கருவி வேணும். ஆத்மா விஷயத்துல இந்த அறிபவனையே அறியப்படு பொருளாக அறிய முடியாது. அதைத்தான் நம்ம லாஸ்ட் இதுல கன்க்ளூட் பண்ணும் பொழுது பார்த்தோம். அறியப்படு பொருள்ங்கிறது திருஷ்யமா இருக்கணும், பார்க்கக்கூடியதாக இருக்கணும், அனுபவிக்க கூடியதாக இருக்கணும். எதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதோ அது எதுவுமே நித்தியம் கிடையாது. அதுதான் லாஜிக். நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க. உலகத்துல நாம பார்த்து அனுபவிக்க கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போகும் அல்லது மாறுதல் அடையும். ஆனா ஆத்மாக்கு என்ன லட்சணம் போட்டிருக்கோம்? இதெல்லாம் ஆத்மாக்கு லட்சணம் ஸ்டாண்டர்ட் போட்டாச்சு. என்னது? நித்தியம் போட்டிருக்கோம், சத்தியம் போட்டிருக்கோம். காலத்திரையேபி திஷ்டதி யது தது சத்தியம். அதான் சத்தியத்துக்கான டெபினிஷன். 3 காலங்களிலும் நிலை பெற்று இருப்பது எதுவோ அதுவே சத்தியம். நித்தியம்ங்கிறதுக்கு என்ன? மாறுதலே இல்லாததுதான் நித்தியம் அப்படின்னு அதுக்கு டெபினிஷன் கொடுத்துரும். அப்போ ஆத்மா என்பது இந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல வைக்க முடியுமா? ஏன்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு, எல்லாம் நாசமடைந்து கொண்டிருக்கு. அப்ப ஆத்மா அதற்கு வேறானது. அறிபவன் அறியப்படு பொருளுக்கு வேறானதாக இருக்கிறான். அறிபவன் ஒரு நாளும் தன்னையே அறியப்படு பொருளாக அறிய முடியாது. அதனால ஆத்மா அப்பிரமேயகனா அறியப்பட முடியாதது. ஒரு இதை சொல்லி இந்தாங்க இதுதான் இந்த புக்கு, இதுதான் ஆத்மா, இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படி சொல்றது கிடையாது. இப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிதான் அதை புரிய வைக்கிறது. அப்படிதான் ஆத்மாவை நம்மளால புரிய வைக்க முடியும். சாஸ்திரம் அப்படித்தான் ஆத்மாவை புரிய வைக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், தன்பதி அல்லா பேரை தமையல்ல நல்ல நின்று அன்பரை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள்னு போன கிளாஸ்ல சொன்ன. அதாவது இது இல்லைன்னு காமிச்சுதான் ஆத்மாவை நம்ம புரிய வைக்கும். இந்த லட்சணம் நன்னா புரிஞ்சுக்கணும். ஆத்மா அப்பிரமேயக, அது அறியப்படு பொருளாக ஆக முடியாது. அதனால அது அறியப்படு பொருள் கிடையாது. இன்னொரு உதாரணம் சொன்னேன். ஒரு விளக்கை விளக்குவதற்கு இன்னொரு விளக்கை எடுத்துக்கொண்டு போக வேண்டியது. விளக்கு தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிறது. அப்படிதானே? ஒரு ரூம்ல லைட் இருக்கு. இந்த லைட் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிங்களேன், சார்ஜ் போட்டு அப்படின்னு நான் காட்ட சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி சூரியன் இருக்கா, சூரியனை கொஞ்சம் டார்ச் போட்டு காட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். இயற்கையாக அது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஆத்மாவானது தன்னைத்தானே விளங்கிக் கொண்டிருக்கிறது, விளக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால அது இன்னொரு பொருளாக, விளக்கக்கூடிய ஒரு பொருளாக, அறியப்படக்கூடிய ஒரு பொருளாக அது ஆகிறதில்லை. திரிபுடி என்பது ஆத்மாவிற்கு கிடையாது. இது வரைக்கும் நாம பார்த்திருக்கோம். இப்ப நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே உங்களுக்கு ரிகலெக்ஷன் கொடுக்குறேன். அது எதுக்குன்னா எல்லாமே கொஞ்சம் நியூ சப்ஜெக்ட். இது வரைக்கும் பலர் இதை படிச்சிருக்க மாட்டேன். யாராவது சில பேர் படிச்சிருந்து இது ரிப்பீட்டட்னு நினைச்சா கூட அது நல்லதுதான், குட் ஃபார் தாட், அவ்வளவுதான். யாருக்கெல்லாம் புதுசோ அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம சிந்தனை பண்றதுனால அது மனசுல
ஒண்ணுக்கு 4 தடவை போய் சொல்லும் பொழுது அது உட்கார்ந்துக்கும். முக்கியம் இது. இந்த 2வது அத்தியாயத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் மீதி இருக்கிற கீதா ஸ்லோகங்கள்ல எதுக்காக பகவான் அதெல்லாம் சொல்றாருன்னு நமக்கு எல்லாத்தையும் இங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சுப்போம் நம்ம. அப்ப கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ள வந்துடணும் இல்லையா? அதுக்காக வேண்டி கொஞ்சம் எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி போடுறோம். இந்த அத்தியாயத்துல இருக்கிற விஷயங்களை நன்னா உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி நம்ம போடுறோம். இப்ப 19வது ஸ்லோகம் படிக்கலாம். யாருமா என்னோட படிக்கிறேன்? நான் படிக்கிறேன். படிங்கப்பா. ய ஏனம் வேத்தி ஹந்தாரம். ய ஏனம் வேத்தி ஹந்தாரம். 2வது வாட்டி. ய ஏனம் வேத்தி ஹந்தாரம். யஸ்சைனம் மன்யதே ஹதம். யச்சைனம் மன்யதே ஹதம். யச்சைனம் மன்யதே ஹதம். வௌ தௌ ந விஜானீதஹ. உபௌ தௌ ந விஜானீதோ அப்படி வருது இல்லையா? விஜானீதஹவா? அதாவது பாராயணம் பண்றச்சே நம்ம அதை பிரிக்கிறோம். பிரிச்சு நம்மளுக்கு ஒரு பிரேத் எடுத்துக்கிறதுக்காக பிரிக்கிறோம். அவ்வளவுதான். உபௌ தௌ ந விஜானீதஹ. உபௌ தௌ ந விஜானீதஹ. நாயம் ஹன். சரி சொல்லுங்க. நான் இல்ல 2 வாட்டி கரெக்டா இன்னொரு தடவை சொல்றேன். உபௌ தௌ ந விஜானீதஹ. நாயம் ஹந்தி ந ஹன்யதே. நாயம் ஹந்தி ந ஹன்யதே. நாயம் ஹந்தி ந ஹன்யதே. ய ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம். உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. அர்த்தம் முதல்ல பார்ப்போம், அப்புறம் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். யஹ யஹ அப்படின்னா எவன் ஒருவன். ஏனம் ஹந்தாரம் வேத்தி. ஏனம்னா இந்த ஆத்மாவை. படிச்சுட்டு இருக்கிற டாபிக் என்னது? ஆத்மாவை பத்தி படிச்சுட்டு. ஏனம்னு சொன்னா இந்த இடத்துல அந்த டாபிக்கை ஒட்டி சொல்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மாவை ஹந்தாரம். ஹந்தாரம்னா கொல்கிறவன் அப்படின்னு அர்த்தம். கொல்லக்கூடியவனாக, கொல்பவனாக. வேத்தி வேத்தினா அறிகிறானோ. ச மேலும் யஹ எவன் ஏனம் ஹதம் மன்யதே இவனை கொல்லப்பட்டதாகவும் அறிகிறானோ, எண்ணுகிறானோ. மன்யத்தேனா நினைக்கிறது, எண்ணுகிறானோ. உபௌ தௌ இந்த 2 பேருமே, இவர்கள் இருவருமே ந விஜானீதி. ஜானீத்தின்னா அறியறது, விஜானீத்தின்னா நன்னா தெரிஞ்சுக்கல. விஜானீத்தின்னா நன்னா தெரிஞ்சுக்கிறது, ந விஜானீத்தின்னா அவங்க அறியவே இல்லை. எதை அறியறது? அறியல. அயம் ஆத்மா ந ஹந்தி ந ஹன்யதே. இந்த ஆத்மாவானது கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, என்ன நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மாவை கொல்றவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப கொல்றேன்றாரே, எங்க பேசுறது? இந்த டாபிக் எங்க நடக்கிறது அப்படின்னு சொன்னா போர்க்களத்துல. அதனால போர்க்களத்துல கொலை அப்படிங்கிற தொழில் அவன் செய்யணும். அதுக்காக இந்த விஷயத்தை நம்ம இந்த கொலைங்கிற வேர்டோட நம்ம கிருஷ்ணர் சொல்ற. இப்போ இவன் அர்ஜுனன் பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னா, இந்த கான்டெக்ட்ல நீ கொல்றே அப்படின்னு நினைச்சுக்கிற, கொல்லப்படுறான்னு நினைச்சுக்கிற. 2 திங்கிங் இருக்கு இல்லையா? கொல்றது ஒரு திங்கிங், அதாவது செயலை புரிகிறான். அவன் கொல்லப்படுகிறான், அந்த செயலை அனுபவிக்கிறான். இந்த 2மே இவங்க 2 எண்ணங்களும் தப்பு. ஏன்னா அந்த நினைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை. இந்த ஆத்மா என்பது கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை அப்படின்னு. அப்போ ஆத்மாவுடைய ரோல் என்ன? என்னத்துக்காக இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு? இந்த ஆத்மாக்கு இதுல என்ன லட்சணம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அகர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. அகர்த்தா அபோக்தா. இந்த ஆத்மா என்பது செயல் புரிவது இல்லை. அதான் விஷயம். ஆத்மா என்ற கோணத்தில் அந்த நான் செயல் புரிகிறேன். இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் பேசுறேன், நான் சிரிக்கிறேன், நான் எல்லார்கிட்டையும் பழகிறேன், எல்லாரையும் நான் எல்லார்கிட்டையும் நான் நிறைய இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும். இந்த கோணம் எல்லாமே அனாத்மா என்ற கோணத்தில். ஏன் அப்படி? இந்த கோணம் என்பது என்னுடைய ஜீவாத்மா என்பதுதான் இந்த கேளைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது.
ஆத்மா என்ற கோணத்தில் செயல்கள் என்பது ஆத்மாவிற்கு கிடையாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய லட்சணம். கர்த்திருவம் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்திருவம் அப்படின்னா செயல் புரிகிறவன் என்ற எண்ணம். போக்திருத்துவம் அப்படின்னு சொன்னா செயலின் பலனை அனுபவிப்பவன் என்கிற எண்ணம். இந்த ரெண்டு விஷயமுமே ஆத்மாவுக்கு கிடையாது. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அனாத்மாக்கு தான் இருக்கு. இந்த நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நம்ம தூய உணர்வு பிளஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம், அதாவது நிழல் உணர்வு, தூய உணர்வு பிளஸ் நிழல் உணர்வு பிளஸ் உடல் மனம் புத்தி, இந்த சேர்க்கை தான் இந்த உலகம் அப்படிங்கிறது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். தூய உணர்வு பிளஸ் நிழல் உணர்வு பிளஸ் உடல் மன சேர்க்கை இஸ் ஈக்குவல் டு உலகம். இந்த உலகம்ங்கிறதுல அனைத்தும் அடங்கும். இந்த உலகத்துல நான், நீங்க எல்லாரும் அடங்குறோம். மனிதர்கள், வேற வேற ஜீவராசிகள், 84 லட்சம் யோனிகள், என்னென்னவோ எல்லாம் அச்சர எல்லா விஷயங்களும் மூவ்மெண்ட் இருக்கிறது, மூவ்மெண்ட் இல்லாதது, எதுவா இருந்தாலும் இந்த உலகம்ங்கிறதுக்குள்ள அடங்கிடும். அதுக்கு தான் நான் காமன் வேர்டா உலகம்னு சொல்றேன். இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னாலும் அதை இது பண்ணிக்கிறது. தமிழ் சௌரியம்னா தமிழ் புரிஞ்சுக்கோங்க, இல்லை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இங்கிலீஷ். பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பிளஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சம், திஸ் வேர்ல்ட். அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நமக்கு எந்த பார்ட்ல இந்த செயல் புரியறதுங்கிற விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு மனசு புத்தி செயல் பண்றது அப்படின்னு நமக்கு பார்த்தா எப்படி தெரியுது? இந்த உடம்பு தான் எல்லா வேலையும் பண்றது. உடம்பு தனியா பண்ணுமா? உடம்ப சும்மா கிடத்தி போட்டிருக்கோம், ஒன்றும் கிடையாது, உயிரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ உடம்பு வேலை செய்யுமா? செய்யாது. அப்ப உடம்பு வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். அந்த உயிர் தான் அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், நிழல் உணர்வு. இந்த நிழல் உணர்வு தனியாக வேலை செய்ய முடியாது. நிழல்னு சொல்லியாச்சுனாலே அது தனியா இருக்க முடியாது. நிழலுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, கரெக்டா? ஒரு ஒரிஜினல் இருக்கும். அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அதுதான் ஆத்மா. இப்போ இந்த ஆத்மா என்பது இருப்பதனால் அதிலிருந்து பெறப்பட்ட சக்தியை நிழல் உணர்வானது பெற்று, அதாவது தூய உணர்விலிருந்து நிழல் உணர்வு சக்தியை பெற்று உடல் மனம் புத்தியை உபயோகித்து உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு காரியமும் நடக்கு. இந்த காரியங்கள்ல இப்ப ஆத்மாக்கு என்ன வேலை? வெறும் சக்தி, அவ்வளவுதான். அதுவும் அதுக்கு வேலை சக்தியை கொடுப்பது அல்ல, சாட்சியாக நிற்கிறது. இட் இஸ் a witness consciousness, அவ்வளவுதான். அது வெறும் சாட்சியா, அது இருப்பு. அதுதான் சொன்னேன், இருப்பு. அந்த நாசத்தோ வித்யதே பாவால அதை புரிஞ்சுட்டோம்னா அது இருக்கிறது, அதுதான் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அது இருப்பதனால் இந்த நிழல் உணர்வு அதனுடைய இருப்பின் காரணமாக பெறப்பட்ட சக்தியை வைத்து இந்த உடல் மனம் புத்தியை வச்சு மாடா இருந்தா புல்ல மேயறது, மனுஷனா இருந்தா மனுஷன் பண்ற வேலையெல்லாம் பண்றது, பூச்சியா இருந்தா பூச்சி பண்ற வேலையெல்லாம் பண்றது, ஒண்ணுமே இல்லை அது வெறும் கல்லா இருந்தா கல்லா பேசாம கிடக்கு. அந்த இடத்துல உயிருங்கிறது கிடையாது. கல்லுக்கு உயிருங்கிறது ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கு அந்த மீடியம் ஆனது கிடையாது. மீடியம் இஸ் டிஃப்ரெண்ட். அப்ப அது பாட்டுக்கு இருக்கு, அது ஸ்திரமா இருந்துட்டு இருக்கு. எத்தனை நாள் இருக்கோ அந்த டிஸ்இன்டகிரேட் ஆகி தானா மண்ணாகிற வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கு. இல்லைன்னா எல்லாமா சேர்ந்து எல்லா கல்லும் சேர்ந்து மலையாற வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கு. சம்திங் இஸ் ஹேப்பனிங், அவ்வளவுதான். ஆனா இங்க ஆத்மாங்கிறது என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ணாது. ஆத்மா அது பாட்டுக்கு இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு இந்த இடத்துல? யாரு கொல்றா அப்படின்னு பார்த்தா, உன்னை ஆத்மாவாக நீ அறிந்து கொண்டாய் என்றால் நீ கொலை தொழில் புரிபவன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அவன் கொலை உண்டவன் அப்படின்ற எண்ணமும் உனக்கு வரக்கூடாது. இந்த ரெண்டுமே உனக்கு வரவே கூடாது. இப்ப செயல்ங்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா, செயல் பண்றேன், நான் தான் செயல் பண்றேன். இப்ப நான் மேடம் கிளாஸ் நல்லா இருந்தது மேடம், ஓ தேங்க்யூ நானா பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பாத்தீங்களா? இதெல்லாம் எந்த இடத்துல வருது? இதெல்லாம் இந்த அனாத்ம விஷயத்துல வருது. என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனா நான் இப்படி போய் என்னை புரிஞ்சுக்காம பேசிட்டாங்களே. அந்த இது எங்க நடக்கிறது? நல்லது சொன்னா சுகமும் கெட்டது சொன்னா துக்கமும் எங்க நடக்கிறது? எல்லாம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வித் திஸ் நிழல் உணர்வு, இந்த இடத்துலதான் நடக்கிறது. ஆத்மா அப்படிங்கிறதுக்கு இது எதுவுமே கிடையாது. அதுக்கு ஏன் அப்படின்னா அது செயலே பண்ணலையே. இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் தூய உணர்வு அப்படிங்கிற அறிவு தான் நமக்கு மனசுல இருக்கணும்.
அப்ப அதை வந்து சுவாமிஜி அழகா சொல்லுவார். அடி மனசு, மேல் மனசு, நடு மனசு அப்படின்னு 3 மனசு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், மேல் மனசுல நான் வந்து இந்த உலகத்துல இன்னென்ன விஷயங்கள்ல விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு குழந்தைக்கு நான் அம்மாவா இருக்கேன். நான் வந்து இந்த சமுதாயத்துல நான் இப்படி இருக்கேன். என்னோட கடமை இது. நான் எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு நான் இந்த வேலையெல்லாம் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பண்றேன். இதெல்லாம் மேல் மனசுல மேலோட்டமா பண்ணிட்டு இருக்கிறது. நடு மனசுல நான் ஒரு ஜீவன். எனக்கு வந்து பாபம் புண்ணியம் என்பது இருக்கிறது. நான் வந்து இந்த உலக வாழ்க்கையை முறையாக தர்மமாக வாழ வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நடு மனசுல வச்சுண்டு நான் வந்து என்னை சரி பண்ணி இந்த அடி மனசு இருக்கே அதுல வந்து நான் இந்த ஜீவனும் அல்ல, நான் இந்த உடலும் அல்ல, நான் தூய உணர்வு. இந்த அடி மனசுல இருக்க வேண்டியது டாமினேட் ஆயிடும். மனசு பூரா அது டாமினேட் ஆகி அதுதான் மனச வந்து வியாபிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா எந்த காரியம்தான் பண்ணினாலும் அதனுடைய பலன் நம்மை அஃபெக்ட் பண்ணாது. நமக்கு வந்து நீ செய்ய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அந்த அந்த சென்டென்ஸே ஒத்துக்க மாட்டார் தயானந்த சுவாமி. எப்படி பலனை எதிர்பார்க்காமல் இருக்க முடியும்? பல்லு தேய்ச்சா பல்லு வெளுக்கணும் தானே நம்ம பல்லு தேய்க்கிறோம். பல் தேய்ப்பது என்பது ஒரு செயல். பல்லுல இருக்கிற அழுக்கு போகணும்னு எதிர்பார்க்காமயே பல் தேய்ப்பாளா நேராது. அதனால பலன்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுதான் அங்க விஷயம். நீ எதிர்பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லப்பா, அது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க போறது. ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் மாதிரி இந்த பலன் கொடுக்குற விஷயம். அதனால அதுல உன்னோட எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது. அந்த ஸ்லோகம் வரும்போது நம்ம டீட்டெயில்டா அதை பார்ப்போம். என்னன்னா இந்த செயல்னால என்ன கிடைக்கிறது? ஒரு செயல் செய்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன கிடைக்கிறது? பாபம்னு ஒண்ணு இருக்கு, புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு. அர்ஜுனன் என்ன 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 கேட்டான்னா நம்ம அதையும் கனெக்ட் பண்ணணும் மைண்ட்ல. அவன் என்ன கேட்டான், ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னான்? ஏன்னா இவாள்லாம் வந்து ஆத்ததாயிகள், இவர்களே ரொம்ப கெட்டவர்கள், இவர்களை கொன்னா எனக்கு என்ன வரும்னா பாபம் வரும் அப்படின்னு. நீ கொல்றவனே இல்ல, அவன் கொல்லப்படுபவனும் இல்ல, என்னத்த பாவம் வரும், என்னத்த புண்ணியம் வரும்? அவருக்கு என்ன பண்ண வைக்கணும் அவனை அப்படின்னா வேலையில இறங்க வைக்கணும். அப்போ அவனுடைய நிலை என்பது ஜீவாத்ம நிலையிலிருந்து நீ உட்கார்ந்து இது பாபம் வரும் புண்ணியம் வரும் என்று பேசிக்கொண்டிருக்கிறாய். நீ ஆத்மா தூய உணர்வு என்ற நிலையில் உனக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. நீ அகர்த்தா. அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிற இடத்துலதான் அத்தனை கற்பிக்கப்பட்ட விஷயங்களும் இருக்கு. நான் பெண், நான் இந்த பேரு, நான் இந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் இந்த ஃபேமிலியில இருக்கேன், நான் இது படிச்சிருக்கேன், நான் இந்த இது எனக்கு வந்து இவங்கெல்லாம் என்னோட சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எங்க கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த உடல் மனம் புத்தி ஜீவன் இந்த சேர்ந்த இந்த அனாத்ம விஷயங்கள்ல தான் இது கற்பிக்கப்பட்டிருக்கே தவிர்த்து இது ஆத்மாவிற்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. அப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்ன அப்படின்னா, அப்ப நாம செய்யற காரியங்களுக்கான பலன்களை நாம அனுபவிக்காம எப்படி போக முடியும்? நாம தானே எல்லா காரியங்களும் செய்யறோம், அதுக்கு நமக்கு பலன் உண்டு தானே அப்படின்னு நமக்கு தோணும். இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்னன்னா 3 விதமா பலன்களை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமின்னு 3 விதமா பலன்களை பிரிக்கிறாங்க. சஞ்சிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா பலன்னா காரியங்கள் செய்வதற்கான பலன். பலன்னா இந்த இடத்துல பாபம் புண்ணியம் இதுதான் பலன், வேற ஒண்ணும் பலன் கிடையாது. இந்த பாவம் புண்ணியம்ங்கிறத 3ஆ பிரிக்கிறோம். 3ஆ பிரிக்கிறதுல 1 சஞ்சிதம், 1 பிராரப்தம், 3வது ஆகாமி. சஞ்சிதம்ங்கிறது என்ன அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்திரமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற டெபாசிட்ஸ். எவ்வளவோ காலம் கல்பகோட்டி வருஷங்களாக நம்ம வந்து எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கோம். அத்தனை காரியத்திலையும் பாவம் வேற புண்ணியம் வேறன்னு பேங்க்ல போட்டு நல்லா சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அதுதான் மூட்டை, சஞ்சித மூட்டைன்னு சொல்லுவாரு. இப்ப அந்த மூட்டை ஒண்ணு கிடக்கு. அதுக்கப்புறம் பிராரப்தம். பிராரப்தம்னா இந்த ஜென்மா எடுத்திருக்கோம். இந்த ஜென்மா எடுக்கும் போது அந்த மூட்டையிலிருந்து ஒரு சில கர்ம பலன்கள் இந்த ஜென்மத்தில் கழிப்பதற்காக நமக்கு வெளிவருகின்றன. நன்றாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கக்கூடியது அதுதான் பிராரப்தம். ஆரப்தம்னா ஆரம்பித்து நடக்கிறது. அது நன்றாக ஆரம்பித்து இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகள். அப்ப நமக்கு சில சமயம் தோன்றது இல்லையா, நான் ஒரு தப்பு கூட பண்ணல அவளுக்கு, ஏன் அவ என் மேல இவ்வளவு ஹேட்ரட வந்து வச்சுட்டு இருக்கா? நம்ம அதே சமயத்துல ஒருத்தர் நம்ம கிட்ட அன்கண்டிஷனலா அன்பா இருந்தா நான் ஒண்ணுமே அவளுக்கு பண்ணல, எனக்கு எதுக்கு இவ்வளவு அன்பு செலுத்தினான்லாம் கேட்க மாட்டோம். இது மனுஷனோட மனசு அப்படி. நல்லதையே வந்து நினைச்சு பார்க்கவே பார்க்காது ஒரு நாளும். அது கெட்டதை மாத்திரம் உட்காந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கும். அது அதனுடைய பிரபாவம், மனுஷனோட மனசோட பிரபாவம்.
இந்த ரெண்டுமே எதனால நடக்கிறது அப்படின்னா, ஏர்லியரா அவளோட இருந்த இந்த பிறவியில இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில இருந்த ஒரு உறவு அட்டாச்மெண்ட் ஏதோ ஒண்ணு தட் வில் கேரி ஓவர். அதனால இதெல்லாம் வச்சுதான் புரிய வைக்கிறது. கர்மா தியரின்னு சொல்றது இதுதான். கர்மாங்கிறது இன்னைக்கு காத்தால பண்ணி நான் இன்னைக்கு சாயந்தரம் பலன் கொடுக்கிற விஷயம் கிடையாது. என்னைக்கு பண்ணியிருந்தாலும் அதனுடைய பலன் என்று தொடர்கதையாக வந்து கொண்டே இருக்கு. ஆகாமி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப பிராரப்தத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கோம் இல்லையா, இந்த பிராரப்தத்தை அனுபவிக்கிற சமயத்துல நாம சில காரியங்களை செய்யறோம். இப்ப நம்ம கான்சியஸா எப்ப பார்த்தாலும் ஒன்லி குட் தான் பண்ணுவோம்னு கிடையாது. குட்டும் பண்ணுவோம், பேடும் பண்ணுவோம். இன்னைக்கு ஒருத்தர் அன்னதானத்துக்கு கேட்டா கொடுத்துருவோம். இன்னொருத்தருக்கு வந்து வேலை போறதுக்கான ஒரு காரணமா நாமளே கூட இருந்திருப்போம். அது அவரோட வருத்தத்தை இது ஏற்படுத்தும். அந்த வருத்தம் நமக்கு ஒரு பாவமாக மாறும். இங்க வந்து ஒரு புண்ணியம் வந்து சேரும். அப்படி கலந்து கலந்து வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன பண்றாங்க, ஆகாமி அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல போட்டுடுறாங்க. இந்த ஆகாமி என்பது அடுத்த பிறவிக்கு சஞ்சித்தத்தோடு சேர்ந்து அதை கலந்து அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பிராரப்தமாக அந்த பிறவியில் வெளிவந்து இது ஒரு சுழற்சி. இது இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. நம்மளோட கொஸ்டின் இப்ப என்ன அப்படின்னா, சாஸ்திரமே சொல்றது நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோட்டி சதைரப்பி. இது சாஸ்திர வாக்கியம். நீ வந்து அனுபவிக்காமல் ஒரு நாளும் உன்னுடைய கர்மாவானது போகவே போகாது அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல இவரும் தாண்டவராய சுவாமிகளும் அழகா சொல்வார். கைதவங்களை சாத்திரம் சொல்லுமோ கருணையால் எனையாளும் ஐயனே குருவே எவராகிலும் செய்த கர்மங்கள் அனுபவிக்காமல் விடா என்ற வசனமும் ஜென்ம சஞ்சிதம் வேவ செய்த கர்மங்கள் விடா என்ற வசனமும் ஜென்ம சஞ்சிதம் வேவ துய்ய ஞான தீ சுடும் என்ற வசனமும் துணிவதெப்படி நானே அப்படின்னு கேட்ப. எப்படி வந்து கர்மாவை வந்து அனுபவிக்காம கழிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி முன்னாடியே சொல்லியிருப்பார் ஆசிரியர். அந்த எப்படி வந்து கர்மா வந்து நமக்கு கழியறது அப்படின்னு. இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, என்னுடைய கர்மா அந்த சஞ்சித கர்மா இருக்கே அது தீக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, பிராரப்த கர்மாவாவது நம்ம அனுபவிச்சு தீர்த்துன்னு இருக்கோம். சஞ்சிதத்துல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரம் ஒரு அருமையான வழியை சொல்றது. என்ன சொல்றதுன்னா, என்னைக்கு நான் தான் தூய உணர்வு, நான் தான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு திருட அபரோக்ஷ ஞானமானது அவனுக்கு வருதோ, அன்னைக்கு குருமுகமாக தானே படிச்சு இல்ல, குருமுகமாக அந்த ஞானம் அவனுக்கு ஞானத்தை அவன் அடையும் பொழுது அந்த ஞானம் என்ன பண்ணும்னா சஞ்சிதத்தை எல்லாம் எரித்து விடும் அப்படின்னு. ஞானாக்னி தக்த கர்மாணின்னு இங்க கிருஷ்ணரும் பின்னாடி சொல்ல போறார். அங்க கைவல்ய நவநீதத்திலையும் அழகா சொல்லுவார். பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராகும். ஞானம்ங்கிறது ஒரு அக்னி அப்பா. அந்த அக்னியினால என்ன ஆகும்னா அந்த சஞ்சிதம் பூரா தழல் சுட்டு வெந்நீராகும், போயிடும். அது கிஞ்சித் ஆகாமிதான் கிட்டாது விட்டு போகும். விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். இப்போ பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும் அப்படின்னா அதுக்கு யாருமே விதிவிலக்கில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நாம வந்து இப்ப எப்படியா இருந்தாலும் அந்த பிராரப்தத்தின் வினை என்பது அனுபவிக்கப்பட போகிறது. அப்படி இதுக்கு மேல இதை நான் எலாபரேட் பண்ணல. ஏன்னா இதை எலாபரேட் பண்றதுக்கு இன்னும் நிறைய அக்கேஷன்ஸ் வரப்போறது. டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஹெவி பண்ணறதுக்கு நான் விரும்பல. அதனால இந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளதை மாத்திரம் சொல்றேன். இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் செயல் புரிந்தால் அதற்கான பலன், செயல் புரிந்து கொண்டுதானே இருக்கிறேன். நான் பார்க்கும் பொழுது நான் செயல் புரிகிறேன் அல்லவா, அப்போ எனக்கு பலன் நான் வந்து செயலே புரியலங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நீ செயல் புரிவது அனாத்மா என்ற நிலையில் இருந்து புரிகிறாய். உண்மையில் நீ செயல் புரியாத அகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆத்மாதான். ஆத்மா அகர்த்தா அபோக்தா அஸ்தி. அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய நமக்கு டிரைவேஷன். ஆத்மாவிற்கு செயல் புரிவதும் இல்லை, செயலை அனுபவிப்பதும் இல்லை. இதை சொல்றதுனால நமக்கு என்ன? நம்ம ரெண்டு மூணு விஷயம் பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா, கான்டெக்ஸ்டுவலா இது வந்து அர்ஜுனன் என்ற ஒரு மனக்கவலையில் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு ஒரு குருவான கிருஷ்ண பரமாத்மா சொல்லிய ஒரு உபதேசம் அப்படின்னு பாக்குறோம். நாம் அனைவரும் அந்த அர்ஜுனனின் நிலையை பல நேரங்களில் இருக்கிறோம். அதனால் இது எப்படி நமக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிறது, இந்த பரம்பரை டீச்சிங்கோடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, எப்படி இது எனக்கு அப்ளை ஆகுதுங்கிறதையும் சேர்த்து அவ சொல்லி கொடுக்கறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல இருக்கிற அர்த்தத்தையே சொல்லணும்னா 2 minutes தான் ஆக போகுது. அது ஒன்றும் பெரிய விஷயம்.
இதை எப்படி எனக்கு அப்ளை ஆகுது, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது எப்படி அப்ளை ஆகுதுன்னா, இது எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன இருக்காது, எனக்கு கில்ட் இருக்காது, எனக்கு ப்ரைடு இருக்காது. மனுஷன் கஷ்டப்படுறதே இந்த 2 விஷயம். கில்ட்னா குற்ற உணர்வு, ப்ரைடுனா இது பெருமிதம். எல்லா விஷயத்திலும் எனக்கு ஒரு பெருமிதம் இருக்கிறது. என் பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னை போல இன்னொருத்தர் செய்ய முடியாதுங்கிற பெருமிதம் எனக்கு என்னை அறியாமல் அது ஏறிக்கொள்கிறது இல்லையா? அதை எப்படி ரிமூவ் பண்றது? நீ செயல் புரிபவனே அல்ல, உண்மையில் நீ செயல் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைப்பதே தவறு அப்படின்னு அந்த அடிப்படையையே ஆட்டங்கண்ல வைக்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய முக்கியமான ஒரு டெக்னிக். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் புத்தி தான் சத்தியம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன சொல்லிட்டு சாஸ்திரம் இந்த 16வது பாடத்துல எதை சத்தியம்னு சொல்றது? நான் இது இருப்பு மட்டும்தான் சத்தியம், ஆத்மா மட்டும்தான் சத்தியம். அனாத்ம விஷயங்கள் நீ பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் சத்தியம் இல்ல, மித்யா அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது கிளாஸ்க்கு வரல, நீங்க ரெக்கார்டிங் கேட்கலனாலும் உங்களுக்கும் யூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் சில சமயம் ரிப்பீட் நிறையவே பண்றேன் அந்த விஷயங்கள். மித்யா அப்படின்னு சொல்லிட்டு. மித்யா அப்படின்னா இருப்பது போல இருக்கிறது, விசாரித்து பார்த்தால் இல்லாமல் இருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது இந்த உலகம், அப்படித்தானே? நமக்கு அப்படித்தான் இருக்கு. அதனால இந்த அப்படி இருக்கக்கூடிய இந்த உலக லௌகிகமான இந்த உலகத்துல நீ என்னத்த பெருமிதப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? நான் ரொம்ப 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 ரிச் ஃபேமிலின்னு நினைச்சுக்கிறதுக்கோ, நான் ரொம்ப புவர் ஃபேமிலின்னு நினைச்சுக்கிறதுக்கோ, அறிவாளின்னு நினைச்சுக்கிறதுக்கோ, அறிவற்றவன் நினைச்சுக்கிறதுக்கோ ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. கார்த்தால நம்ம எல்லாரும் சுவாதீனத்தோட எழுந்துக்கிறோமே, அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தான். எத்தனை நிமிஷம் ஆகும் நமக்கு சுவாதீனம் போறதுக்கு? இதுல என்ன பெரிய புத்திசாலித்தனத்துக்கு, என்ன பெருமை கொண்டாடுறதுக்கு என்ன வேண்டி கிடக்கு? யோசிச்சு பார்த்தோம்னா மனசுல மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நோக்கம், கண்ணோட்டம் என்பது வரவே வராது. முக்கியம் என்ன நமக்கு? எல்லோரையும் சர்வமும் எங்க இருக்கிறதும் ஆத்மாதான். இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன வரும்னா, யார் மேலையும் ஒரு வெறுப்புங்கிறதே வராது. ஏன் வராது? ஏன்னா எல்லா இடத்துலயும் நான் தானே இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். அப்புறம் என்ன வெறுக்கிறதுக்கு? ஒரு வீட்டுக்குள்ள நாம மட்டும் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு என்ன ஏதாவது கோவம் வருமா என்ன? நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருப்போம், பிடிச்ச பாட்டை ஹம் பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஏகாந்தத்தை ரசிப்பவர்களுக்கு நான் சொல்றேன். ஐயோ என்னத்தை விட்டுப்பட்டாங்களே அப்படின்னு அழறவங்களுக்கு நான் சொல்றேன். அப்படியும் இருப்பாங்க மனுஷன். மக்கத்துல மனிதர்களே இல்லைன்னா வருத்தப்படுவாங்க சில பேர். அப்படி இல்லை. ஏகாந்தம் என்பது ஒரு வரம். அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு மனக்லேசமும் இருக்காது இல்லையா? நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறச்சே எனக்கு ஒரு பயமும் இருக்காது, ஒரு வருத்தமும் இருக்காது. அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இப்போ இந்த பெருமிதம் என்பது நமக்கு இல்லாமல் போகும். எப்போ நான் செயல் புரிகிறேன் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் செயல் புரிபவனே அல்ல. எந்த கோணத்தில்? ஆத்மா என்ற கோணத்தில், பியூர் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு அப்படிங்கிற கோணத்தில். இந்த நிழல் உணர்வும் இந்த உடல் மனம் சேர்க்கையும் தான் எல்லா செயலையும் புரிகிறது. அது செஞ்சுட்டு போறது. அதுக்காக நான் ஒரு பெருமையை எடுத்துக்க வேண்டிய அவசியமானது கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு கில்ட். இந்த கில்ட் ரொம்ப ஜாஸ்தியா வரும். ஐயோ அவங்களுக்கு அதை செய்யாம போயிட்டோமே, என் பையனுக்கு நான் இதை எழுதி வைக்காம போயிட்டேனே, என்னோட பொண்ணுக்கு நான் இதை பண்ணாம போயிட்டேனே, நான் போயிட்டேன்னா என்ன பண்றது? போனா போக வேண்டியதான். என்ன பெரிய விஷயம்? யாருக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்திருக்காரு பகவான், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி யாருக்குமே கொடுக்கல. அதே மாதிரி எந்த செயலுக்குமே கூட நாம் தான் இதற்கு காரணம்னு நினைக்க வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையவே கிடையாது. டேக் இட் ஈஸி பாலிசி தான் எல்லா லைஃப்ல எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி. ஆனா சுவாமிஜி சொல்றார், இப்படி சொல்லிட்டா ஈஸியா தப்பு பண்ணலாம்னு நினைச்சிடக்கூடாது. அதோட கூட இன்னொன்னு சொல்லுவார். என்னன்னா, இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே அந்த ஒரு ஒழுங்குப்பாடான ஒரு மனமானது இருந்தால்தான் இதுக்கு வரவே முடியும். ஏன் காரணம் என்னன்னா, ஆத்ம ஞானத்தை ஒருவன் அறியணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கொஞ்சமாவது பேசிக்கா ஒரு பக்குவப்பட்ட மனம்ங்கிறது இருக்கும். ஜாகிரதையா சொல்லணும் இத அப்படின்னு சொல்லுவார் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது. ஏன்னா நான் 10 கொலை பண்ணிட்டேன், நானா பண்ணேன், ஆத்மாவா பண்ணிட்டு அந்த கை கால் தான் பண்ணிட்டு கொலை அப்படின்லாம் சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஒரு பேசிக் என்ன சொல்றது, ப்ரீ ரெக்வசிட் ஒரு ஆட்டிடியூட், பேசிக் ஆட்டிடியூட்னு ஒண்ணு வேணும். அது என்ன அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு சொன்னா, சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா, இது 6 குணங்கள் நமக்கு பேசிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
நமக்கு இப்போ ஒருவேளை நான் அதை என்ன அப்படின்னு பார்த்தா, சமம் அப்படின்னா என்னுடைய அகக்கரணங்கள், நான் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் இதெல்லாம் இருக்கே, இது எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடுல வைக்கிறது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் யூஸ் பண்றது. கண்டபடி பாக்குறதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. இந்த தமம் அப்படின்னு சொன்னா புறக்கரண தண்டம். நம்ம இந்த கை கால்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்றோமே, இது எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு மேல இங்க போகணும், அங்க போகணும், எதை பார்த்தாலும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தா தான் மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கிறது தான் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். ஏன்னா குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த சாஸ்திரமானது கரெக்டா புரியும். அப்படி குவாலிஃபைடு, அப்படி சப்போஸ் நமக்கு ஏதாவது சரி நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் சரி பண்ணிக்கணுமே அப்படின்னு தோணிச்சுன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கரெக்ஷன். அதனால நம்ம என்ன பண்ணணும், இது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கோம். அப்புறம் உப்பரமானா என்ன அர்த்தம்னா, பாகிய விருத்தியில ரொம்ப போகாம இருக்கிறது. நம்ம என்ன காரியம் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, நமக்கென்று இடப்பட்ட கடமைகள், அந்த கடமைகளோட நம்ம நிறுத்திக்கிறது. ரொம்ப வெளிமுகமாக இந்த வெளிமுகம் கொண்டு காமிகளானார் அப்படின்னு போடுவார் கைவல்ய நவநீதர். வெளிப்புறமா இந்த இந்திரியங்கள் பயணம் பண்ணிட்டு அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கென்று சில கடமைகள் இருக்கு, அதை தாண்டி மற்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு நான் வந்த வரவை மறந்துடும். இவர் சொல்ற மாதிரி, நம்ம தாயுமானவர் சொல்ற மாதிரி, வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கத்தில் ஆழும் இந்த மயக்கை அறுக்க எந்தை மெய்ஞான வாழ் கொடுத்தான் தோழி அப்படின்னு. நான் என்னத்துக்காக வந்தேனோ இதை நான் மறந்துடுவேன் அதுக்கப்புறமா. அதனால அந்த மாதிரி போகாம பாக்கிய விருத்தி ஆலம்பனம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்றது. ஆலம்பனம்னா பிடிச்சுக்கிறது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற கடமைகள், என்னுடைய கடமையை தாண்டி மற்றவற்றை நினைக்காமல் இருப்பதுங்கிறது நம்முடைய இந்த உப்பரமா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். உப்பரம் திதிக்ஷா நம்ம நிறைய பார்த்துட்டோம். இங்கேயே கிருஷ்ணரே சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னார்? புலம்பல் இல்லாத பொறுமை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. சிந்தா விலாப ரகிதம் அப்படின்னு. அப்போ நாம பொறுமையா இருக்கோம், இருமைகளை நாம ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பொறுமையோட இருக்கிறோம் அப்படின்னு. சமாதானம் அப்படின்னா சமமாக இருக்கக்கூடிய மனம், ரொம்ப அமைதியான மனம். இருமைகள் அதாவது துவந்தங்கள், அதாவது இது சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பாக்குறது. எங்க இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்? 2 ஸ்லோகம் முன்னாடி பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்னாக்க, சம துக்க சுகம் தீரம் அப்படின்னு சொன்னார். யம்ஹின வியதயந்தே அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், 15வது ஸ்லோகத்துல. சம துக்க சுகம் தீரம், துக்கம் சுகம் ரெண்டையும் சமமாக பார்ப்பது, அதுதான் சமாதானமான மனம். சமாதானம்னாலே ஒரு அமைதியான மனம், ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் இல்லாமல். ஆர்ப்பரிப்பு எப்படி வரும்? எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டா ஆர்ப்பரிப்பு வரும். எல்லா செயலையும் நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஆர்ப்பரிப்பு வரும். செயல்களை குறைத்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சித்த ஏகாக்கிரதையோடு அந்த மனமானது இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஆத்ம ஞானத்தை படிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அந்த மனம். கடைசியா ஸ்ரத்தா அப்படிங்கிற குவாலிட்டி சொன்னேன். ஸ்ரத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய குரு சாஸ்திரம் என்ன சொல்கிறார்களோ அதில் பரிபூர்ண விசுவாசம். அதான் ஸ்ரத்தா. நான் சொல்லட்டும், பார்க்கலாம். நான் இவங்கள்ட்ட கேட்குறேன், அப்புறம் நான் இன்னொரு இதுல கூட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் நான் எனக்கு எது ஓகேவோ அதை எடுத்துப்பேன். அதுக்கு பேர் ஸ்ரத்தா கிடையாது. அதுக்கு பேர் குரு கிட்ட படிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்னா ரெவியூயிங் அதர்ஸ் ஒர்க், அந்த பண்றது கூடாது. அது பண்றதுக்காக ஆத்ம ஞானத்துக்கு கல்விக்கு வர்றது கிடையாது. இந்த படிப்பை படிக்கணும்னு சொன்னா அதுக்கு இந்த ஸ்ரத்தாங்கிறது பேசிக்லி ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனா வச்சுக்கணும். ஏன்னா குரு என்ன சொல்றார் அது சாஸ்திரத்துல இருந்து தான் கோட் பண்றார். சாஸ்திரம் சொல்றத குரு என்கிட்ட எடுத்து சொல்றதன் மேல எனக்கு பரிபூர்ண ஸ்ரத்தா இருக்கிறதுனாலதான் நான் படிக்கிறேங்கிற அந்த ஒரு கன்விக்ஷன். நான் என்ன படிக்கிறேனோ அதை நன்னா படிக்கணும் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன், அதுதான் ஸ்ரத்தா. சோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இத்தனை குணங்களோட சேர்ந்து ஒருவன் இந்த ஆத்ம ஞானத்தை படிக்கணும்னு வரும் பொழுது உனக்கு கில்ட் வராது, உனக்கு பெருமிதம் இருக்காது, பிரைடு இருக்காது அப்படின்னு சொன்னா அவன் கரெக்டா புரிஞ்சுப்பான். எந்த ஆங்கிள் எனக்கு கில்ட் வராது,
எந்த ஆங்கிள் எனக்கு ப்ரைடு வராது அப்படின்னு. அவன் போய் 10 கொலையை பண்ணிவிட்டு நான் பண்ணல இந்த கொலையெல்லாம், இது நான் ஆத்மா அப்படின்னு போய் சாட்சி சொல்லிட்டு உட்காந்து வாதாடிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டான். ஏன்னா கொலை பண்ணணும்ன்ற எண்ணம் வராது. என்ன காரணம்? இரண்டாவது ஒண்ணு இருந்தா தானே அவனுக்கு கொலை பண்ணணும்ன்ற எண்ணமே வரப்போறது. நான் கொலைங்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தப்பு பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். தப்பு பண்றதுன்னா கூட தப்பு பண்ணணும்ன்ற எண்ணமே வராது. ஏனென்றால் மனம் ஒடுங்கி சித்தம் அடங்கி இருக்கக்கூடியவனுக்கு ஆத்ம நிஷ்டையில தான் மனசு இருக்கு. அதை தவிர வேற ஒரு எண்ணமே அவனுக்கு வராது. ஏன்னா அதுதான் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கு. ஒருத்தர் பிரம்மனிஷ்டராக, அதாவது இந்த 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 தத்துவத்தை நன்றாக தத்துவதர்ஷிபிகி அப்படின்னு சொன்னாரே, தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டவன் இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணணும்னு லெவலேசம் கூட நினைக்க மாட்டான். இங்கே கிருஷ்ணர் ஏன் கொல்பவனும் இல்லை கொல்விப்பவனும் இல்லைன்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றான்னா, அர்ஜுனனுக்கு தான் கொல்பவன் அவன் கொல்லப்படுபவன் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது அவனுக்கு கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? என் கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்வானா இல்லையா? அந்த இடத்துல அவனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. இங்க நான் எதுக்காக இப்ப இந்த இடத்துல கொண்டு எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னு நமக்கு தோணித்துன்னா, அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த இடத்துல அவனுக்கு அவர்கள் மீது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. செயல் புரியக்கூடியது அனாத்ம விஷயங்கள், அனாத்மாதான். நான் ஆத்மா, தூய பரம்பொருள். எனக்கு செயலும் கிடையாது, செயலை அனுபவிக்க வேண்டியதும் கிடையாது அப்படிங்கிறதுதான். இதே இதை கட்டோபனிஷத் மந்திரத்திலையும், கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, சேம் வேர்ட்ஸ் இப்படியே போட்டிருக்கான். கொஞ்சம் அங்கங்க வேர்ட்ஸ் மட்டும் மாறும். ஏன்னா கிருஷ்ணர் அவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இதை சாஸ்திரம்னு சொல்றோம். கீதைய சாஸ்திரம்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு விஷயமும் மந்திரத்தின் வேதத்தில் இருக்கக்கூடியதைத்தான் எடுத்து புரியுற விதமா கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்றாரே தவிர்த்து, மற்றபடி இது எங்கேயோ அவரோட சொந்த சரக்கு. அவர் சொந்த சரக்கு சொன்னாலே ஏத்துக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் இல்லையா, அதனால வேத நாயகனே அவர் தானே, அதனால சொல்லலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் இது உபனிஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கு சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்லவர். அதனால இந்த ஒருத்தன் யார் இவன் கொல்லப்படுபவன் அல்லது கொல்விப்பவன் அப்படின்னு நினைக்கிறானோ, அவன் ஆத்மாவினுடைய லட்சணத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இங்க என்ன லட்சணம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படின்னு. அதாவது தூய உணர்வுக்கு செயல் புரிவதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. யாரு ரெண்டும் பண்றா? ஜீவன் தான் ரெண்டும் பண்றது. நிழல் உணர்வு தான் ரெண்டும் பண்றது. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் ரெண்டும் பண்றது. அப்போ நமக்கு என்ன தோணும்? அப்ப நான் காரியம் பண்ணட்டுமா வேண்டாமா? ஐ ஹாவ் டு டூ இல்லையா? ஏதோ ஒரு காரியம் பண்ணணும். எல்லா காரியமும் ஜீவாத்ம புத்தியில தான் நடக்குது. இவன் கர்மயோகமே பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஜீவாத்ம புத்தி இருக்கிறவனாலதான் கர்மயோகம் பண்ண முடியும். அப்ப அவனுக்குத்தான் அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணணும்னு தோணும். தேகாத்ம புத்தி இருக்கிறவன் தனக்கு மாத்திரம் காரியம் பண்ணிப்பான். அது அந்த புத்தி பத்தி எல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். அதாவது இந்த கர்மம் பண்ணணும் அப்படின்னாலே அதற்கு நான் ஒரு ஜீவன்ற எண்ணத்துலதான் கர்மம் பண்ணணும். ஆனா கர்மம் இந்த இடத்துல அவர் எதுக்கு நீ பண்ணல அப்படிங்கிறத சொல்லித்தராருன்னா, இங்க ஆத்மாவின் லட்சணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால ஆத்மா என்ற கோணத்தில் செயல் புரிவதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. அத நாம நன்னா புரிஞ்சுக்கணும். அகர்த்தா அபோக்தா அப்படின்னு எத்தனை லட்சணங்கள் பார்த்திருக்கோம். நம்ம ஆத்மாவுக்கு எத்தனை லட்சணங்கள் பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? நித்யக, நிர்விகாரக, சத்யக, சர்வ வியாபி, அபரிச்சின்னக, பூர்ணக, அத்வைதக, அப்ரமேயக, சர்வகதக, அபரிச்சின்னக, ஏகக, அத்வைதக, இப்ப அகர்த்தா அபோக்தா. இத்தனை லட்சணங்களை நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கும் இன்னும் இருக்கு, இன்னும் சொல்ல போறார். இன்னும் அந்த அகர்த்தாங்கிறதையே அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் புரியற விதமா அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல நம்ம படிக்கப்படும். இந்த அளவுல இன்னைக்கு சத்சங்கத்தை நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். யாராவது இது புவனேஸ்வரி அம்மா, நீங்க இது சொல்றீங்களா? மகாத்மியம்